பாகிஸ்தான் என்ன மாதிரியான தாக்குதலை நடத்தினாங்க, அதற்கு நம்ம என்ன மாதிரியான பதிலடி கொடுத்தோம் அப்படின்றதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான பதிவு இது. இந்த வீடியோவில் காமிக்கப்பட்ட புகைப்படங்கள், அதன் பிறகு நீங்கள் வரக்கூடிய மீடியா ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஷஹீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் ஏவுகணைகளை பாகிஸ்தான் உபயோகப்படுத்திருக்காங்க இந்தியாவை குறிவைத்து. இதோட டார்கெட் அப்படின்றது டெல்லியாக இருந்திருக்குது. தலைநகரத்தை குறிவைச்சு தான் இந்த ஏவுகணை ஏவிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தானுடைய வரலாற்றில் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவது இதுதான் முதல் முறை. இன்னமும் இந்தியா பேலஸ்டிக் மிசைலை நம்ம பயன்படுத்தலை, அக்னி போன்ற மிசைல்ஸை நம்ம பயன்படுத்தலை. பட் பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமாக தெரியுது. இப்போ ஷஹீன் ரக ஏவுகணைகளுடைய மெயின் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல், 2750 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. மேக் 8 ஆரம்பித்து மேக் 18 வரைக்குமான வேகத்தை அச்சீவ் பண்ணக்கூடியது. ரொம்ப முக்கியமான விஷயம், இது அணு ஆயுதத்தை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை கொண்டது. நீ அணு ஆயுதத்தையும் பயன்படுத்தலாம், நார்மலான வாரடியும் பயன்படுத்தலாம். ஸோ இது இந்த மாதிரியான ஏவுகணை ஏவப்படுது, பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் அப்படின்னாலே அது அணு ஆயுதம் தான் அப்படின்றது அடிப்படையான ஒரு டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அனலிஸ்ட்டுக்குமே ஒரு புரிதல் இருக்கும். இந்த அளவுக்கு வேகம் எப்படி இதுக்கு கிடைக்குதுன்னா, புவியீர்ப்பு விசையில் மேலே இருந்து கீழே வர்றதுனால, வழிவட்ட பாதைக்கு போய் அங்கேருந்து கீழே வர்றதுனால அதோடைய வேகம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். இதோட அக்யூரசி அப்படின்றது கிட்டத்தட்ட 100 மீட்டர், கிராவிட்டி புல்லால் கீழே வரக்கூடியது. 2750 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது கிட்டத்தட்ட அந்தமான் வரைக்கும் அவங்க வந்து நம்ம லேண்டை வந்து கவர் பண்ண முடியும். அதே மாதிரி அதிக தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை அப்படின்றது ஷஹீன் தான். இப்போ இந்த மிசைல் இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட்ல, போரோட கடைசி முறையில தான் தன்மையில தான் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஒரு போரோடைய தன்மை அதிகரித்து போகும்போது, ரொம்ப உக்ரமாக இருக்கும்போது தான் பயன்படுத்துவாங்க. உக்ரைன் ரஷ்யா போர்லேயே பார்த்தீங்கன்னா, ரஷ்யா முதல்ல இந்த மிசைல்ஸ்லாம் பயன்படுத்தலாம், அது 3வது வருடம் தான் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இது கிட்டத்தட்ட 1000 kg எடையுள்ள அணுகுண்டையோ இல்லை ஒரு சாதாரண குண்டையோ எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை உள்ளது. மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷனை வந்து கண்டிப்பாக அது கொடுக்கும். ஆனால் அக்யூரசி அப்படின்றது ரொம்ப கிடையாது, 100 மீட்டர் தான். இதை இவங்களுடைய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சொல்லக்கூடிய NDCயில் தயாரிச்சுன்னு சொன்னாலும், அடிப்படையாக இது ஒரு சீனாவுடைய மிசைல் எடுத்துகிட்டு வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சு அதில் நட்சத்திரம் பெயிண்ட் அடிக்கிறது தான் இவங்களுடைய வேலை.